செய்தீங்கப்பா. ஓங்கிய புயத்தினாலும் உடைய வல்லமையான கரத்தினாலும் எங்களை அங்கிருந்து மீட்டுக் கொண்டு வந்தீரப்பா. என்னுடைய பகைஞர்கள் எங்களை துரத்தி கொண்டு வந்தாங்க. எங்களுடைய பார்வோருடைய சேனைகள் எங்களை துரத்தி கொண்டு வந்தாங்க. செங்கடலையே இரண்டாக பிரிந்து எங்களை தரையில் நடக்கும்படியாக நடத்தி வந்து எங்களை அக்கறையில் சுகமத்திரமாக சேர்த்து எங்கள் கண்களுக்கு முன்பாக அந்த சேனைகளை தண்ணீரில் அழித்து போட்ட வல்லமையுள்ள தேவனே, அந்த காரியத்தையே செய்ய வல்லமையுள்ள தேவனாய் நீ இருக்கும் பொழுது இந்த அப்பத்தை கொடுப்பது எம்மாத்திரம், இந்த தண்ணீரை கொடுப்பது எம்மாத்திரம், இந்த இறைச்சியை கொடுப்பது எம்மாத்திரம், இந்த கொமட்டிக்காயை கொடுப்பது எம்மாத்திரம், இந்த கீரைகளை கொடுப்பது எம்மாத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறேன், அதற்காக நன்றியோடு கூட சோத்தரிக்கிறேன், சோத்திரன் 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 சொல்லுவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சங்கரிப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது, அப்படிப்பட்ட அழிவு ஏற்பட்டிருக்காது. அது ஏன் எழுதி வைத்தால் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக போயிட்டு ஒரு மைக்கை கொடுத்து புதிய பாட்டுள்ள இந்த மக்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இயேசு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரே, கிருபை அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு இயேசு கொடுக்கப்படலையே, நாங்க தான் முறுமுறுத்தோமே, நாங்க தான் இப்படியே தேவன் செய்த அற்புதமான காரியங்களை விசுவாசிக்காம அற்பமான சாப்பாட்டுக்கு அற்பமான தண்ணிக்கு அவரை முறுமுறுத்தோமே, அதனால்தான் நாங்கள் சங்கரிக்கப்பட்டோமே, நாங்கள் அழிக்கப்பட்டோமே, நீங்க ஏன் அதே செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்சி கொடுப்பாங்க. ஏன் எழுதி வைத்தார், ஏன் எழுதி வைத்தார்? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காக எழுதி வைத்தார். அவர்கள் செய்த காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள் என்றால் அவர்களுக்கு உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இயேசு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது தேவனுடைய கருத்துல உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. ஏன் எழுதி வைத்தார்? உனக்கு எனக்கும் அதே தவறை நீ செய்யக்கூடாது. கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துமா, கொடுத்ததுக்கு நன்றி செலுத்து. எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, இதே குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் கை தூக்கி ஏசப்பா கிட்ட ஒரு கேள்வி இது வரைக்கும் கேட்கலன்னு சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் இங்க வந்திருக்கிறவங்க ஏசப்பா இது வரைக்கும் நான் முழுமுழுக்கலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இன்னும் இருந்துகிட்டு இஸ்ரவேல் மக்கள் செய்த அதே தவறை நீ செய்து செஞ்சேனா அவங்களுக்கு உனக்கு வித்தியாசம் கிடையாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தது நோக்கம் என்ன? இயேசு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன? அதே காலத்தை செய்ததை எப்படி நம்ம இயேசு வருகையை நம்ம தரிசிக்க முடியும்? அவர்களை காட்டிலும் நீ ஒரு மேன்மையான ஒரு ஜீவியம் செய்யும்படியாக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. தேவனை நாம மகிமைப்படுவதாக. இனிமேல் பட்டு சாமி நான் கேள்வி கேட்கறது குறைச்சிப்பேன். முறுமுறுத்துதாங்க அவங்க செத்து போயிட்டாங்க, முறுமுறுத்துதாங்க அழிக்கப்பட்டாங்க. முறுமுறுக்கிறது பாவமா? ஐயோ, அப்படி கூட இருக்கும். எங்கேயாவது கேள்வி கேட்கறது பாவமா? கீழ்ப்படியாது பாவமா? ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாத நிமித்தமாக உலகத்தில் பாவம்